இன்றைக்கி வெஜ் பாஸ்தா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் லைட்டாக உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா ஒரு தட்டு எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். அதுக்கு மேலே மூடி இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சில் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகிடட்டும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு என்ன காய்கறி வேணுமோ போடலாம். நான் ஒரு தட்டு பாஸ்தா எடுத்தேன். அதே ஈக்குவலில் இப்போ காய்கறி போட்டிருக்கேன். அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது இவ்வளோ காய்கறி போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஹெல்த்தியே கிடையாது. இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டுட்டு அது கூட தேவையான உப்பு, நான் பச்சை மிளகா 2 கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணும்னாலும் போடலாம். நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சில்லி சாஸு, சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸுன்னு நான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்னா நார்மலாக கரம் மசாலா ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றி நார்மலாக கிண்டிட்டு பாஸ்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாஸில் போட்டோடனே இந்த பாஸ்தாவை எடுத்து போட்டு ஃபுல்லாக நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.